ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இவ்வளோ நாள் வரைக்கும் வீட்டுக்காக ஓடி ஓடி வேலை செய்கிறதே மலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போது 5 நாள் சொந்தக்காரங்க வேறு வராங்க. அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படின்ற டென்ஷன் மலருக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்கள மாதிரியே அவங்களும் வந்தால் நம்மளை எப்படியெல்லாம் பாடுபடுத்த போகிறாங்களோ அப்படின்னு பயந்துட்டு தான் மலர் இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் மதியமே இருந்துக்கிட்டு வீட்டில் இத்தனை பேருக்கு சமைக்கிறதுக்கே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்போ வெளி ஆளுங்க வேறு இருந்தாலும் உங்கள் நிலமை ரொம்ப பாவங்க. எத்தனை பேர் வந்தாலும் இந்த வீட்டில் இப்படி தானா, யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மதி. ஏன் இங்கே ரேவதி வரா, மாப்பிள்ளை வராரு, அப்போ கூட மாப்பிள்ளையும் பொண்ணும் வராங்களேன்னு என் அத்தை ஏதாச்சும் ஒரு சின்ன வேலையாச்சும் செய்கிறாங்களா? நீயே பார்த்துருக்கியா? ஒரு சின்ன பூண்டு இஞ்சி கூட அவங்க திருவி தர மாட்டாங்க, உரிச்சு தர மாட்டாங்க. இதிலேருந்து எங்கே சொந்தக்காரங்க வந்தால் அவங்க ஓடி ஓடி எனக்கு வேலை செய்கிறது எல்லாம் என் தலையில் தான் விழும் அப்படின்றாங்க. பாவங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டம். இருக்கிறவங்களோட சேர்த்து இன்னும் 3 பேருக்கு எக்ஸ்ட்ரா சமைக்கணும், பெரிய குண்டா தான் வைக்கணும் போல இருக்குது அப்படின்றாங்க. வீடு பார்த்துக்கலாம் மதி அப்படின்றாங்க. 3 வேலை சமைக்கணும், கழுவணும், ரொம்ப கஷ்டங்க. நான் வேணா இந்த வாரம் ஃபுல்லாக லீவ் போட்டுட்டு உங்கள் கூடவே இருக்கட்டுங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மதி, பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் வேறு வருது, இதில் நீ என் கூட இருந்தால் எப்படி அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எக்ஸாம்ஸு இன்னும் 2 தான் இருக்குது, 2 நாளில் முடிஞ்சிடும். அடுத்து எல்லாருக்கும் பிள்ளைங்களுக்குமே இதோ பாப்பாக்கெல்லாம் லீவ் விட்டாச்சுல்ல, காலேஜும் அவ்வளோதான் லீவு, எனக்கும் பெருசாக வேலை இல்லை, சும்மா அங்கே ஏதாச்சும் இந்த எக்ஸாம் திருத்துற வேலை இந்த மாதிரி தான் ஏதாச்சும் இருக்கும். நான் வேணா ஒரு வேலை எக்ஸ்ட்ரா லீவ் போட்டுட்டு 1 மாதம் லீவ் இருக்குல்ல, அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற நாளில் நான் போயிட்டு இவங்க எல்லோரும் ஊருக்கு கிளம்பி போனதுக்கப்புறமா நான் அந்த பெண்டிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிறேன். பர்மிஷன் கேட்டால் லீவ் தானே, ஓகே சொல்லிவிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போது காலேஜ் லீவில் இருக்கிறதுனால லீவ் கொடுத்துருவாங்க, ஓகே தான் எனக்கு அப்படின்றாங்க. மதி, உனக்கு பிரச்சனை இல்லைன்னா சரி மதி, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நீ ஆசைப்படுற இரு அப்படின்னு மலர சொல்கிறாங்க. என்ன நினச்சி என் மேலே கஷ்டப்படணும்லாம் நீங்கள் எனக்காக எதையுமே யோசிக்க வேணாம். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், நான் உங்கள் கூட இருக்கேன், ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்றாங்க. சரி அப்படின்னு நம்ம மலரும் சொல்கிறாங்க. மதியம் அவங்கள சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ நைட்டு இவங்க வீட்டில் இருந்து கோமதி, மீனா எல்லாரும் கிளம்பிடுறாங்க. மறுநாள் காலையில் அங்கே வந்து நிற்கிறாங்க. மலரே, வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னு. மறுநாள் காலையிலே வழக்கம் போல் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்கன்னு தடபுடலாக சமைக்க சொல்லி லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. அது எல்லாத்தையுமே ஆல்ரெடி மலரும் மதியம் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இவங்க வந்த உடனே இவங்களை வரவேற்க வீட்டுக்கு வந்து அவ்வளோ வரவேற்கிறாங்க. இங்கே மதி, அதாவது மலர் நினச்ச மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது, எல்லாமே அப்படியே ஆப்போசிட் தான். மதிய மாதிரி தான் அவங்களுமே கூட கோமதி, மீனா எல்லாருமே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா உட்கார சொல்லி காஃபி கொடுக்குறாங்க. குடிச்சதுக்கப்புறமா வந்து சரி உட்காராங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்கள இன்ட்ரோ பண்ணதுக்கப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக சாப்பிட்றாங்க. அப்போ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஐயோ, இவ்வளோ ஐட்டம் சமைச்சிருக்கீங்க, நீங்களா சமைச்சிங்க அப்படின்றாங்க. இல்லை என் மருமக மலர் தான் எல்லாத்தையும் சமைச்சா அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க. மதி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆமாம், இந்த ஒரு விஷயத்துலாச்சும் உண்மையை சொன்னாங்களே, போய் சொல்லாமல், அதுவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. நீயாம்மா இவ்வளோத்தையும் சமைச்சா, உண்மையிலே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குமா, சாப்பிட்டு பார்த்தா இன்னும் எப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்றாங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. மீனா, ராஜு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு அத்தை உண்மையிலே சாப்பாடு நல்லா இருக்கு அத்தை அப்படின்றாங்க. சமைச்சது நானாமா, சமைச்ச மலர்கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குங்க சமையல் அப்படின்னு மீனாவும் ராஜுவும் பாராட்டுறாங்க. நான் கூட சொல்கிறேம்மா, உன் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது, இவ்வளோ வகையான சாப்பாடை செஞ்சு உண்மையிலே ஒன்று கூட குறையில்லாமல் ரொம்ப நல்லா செஞ்சுருக்க அப்படின்னு பாராட்டுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மலர் சாப்பிடக்கூட டைம் இல்லாமல் அடுத்து அது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி க்ளீனிங் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போவே இது எல்லாத்தையும் கோமதி நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த பொண்ணுக்கோ கிட்டத்தட்ட நம்ம நிலமை தான் போல இருக்குது, வீட்டில் எல்லா வேலையும் இந்த பொண்ணே தனியாக செய்து போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஒரு வேளை நாம் எல்லாம் வந்திருக்கோன்றதுக்காக அவங்க அத்தை நம்ம கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களோ, இதுக்கு முன்னாடி கூட ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் தான் சமைச்சிருப்பாங்களோ என்னவோ, நம்ம தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு கோமதி பார்த்துட்டு கேஷுவலாக விட்டுடுறாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம மீனாவும் சரி ராஜும் சரி பார்க்குறாங்க. அக்கா, அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்களே, ஒரே ஆளுக்கு இவ்வளோ சமைச்சிருக்காங்க, இப்போ அடுத்து எல்லாம் வெளியே செய்கிறாங்களே அப்படின்றாங்க. அதான் கூட அந்த பொண்ணு இருக்குல்ல அப்படின்றாங்க. மதியை தானே சொல்கிறீங்க, மதி அவ்வளோவா செஞ்ச மாதிரி எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்றாங்க. ஸோ அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காடுறாங்க. வந்து கொஞ்சம் உட்கார கூட இல்லை, மலரே அதை எடுத்துகிட்டு வா,
கண்ணாடி எடுத்துகிட்டு வா, தண்ணி கொண்டு வா, சுடு தண்ணி கொண்டு வா அப்படின்னு வழக்கம் போல் அவங்க வந்தவங்க முன்னாடி கூட இப்படியே தான் வேலை வாங்குறாங்க. இது அவங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அடுத்து சீரக தண்ணி கொண்டு வா, காஃபி கொண்டு வா, டீ கொண்டா அப்படின்னு, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு. இல்லை எனக்கு ஏதாச்சும் வேணும்னா நான் போய் எந்திரிச்சு நானே எடுத்துப்பேன், இது நம்ம வீடு மாதிரி தானே, எதுக்கு மலரையே வேலை வாங்கிட்டு, நான் மலர்கிட்ட சொல்ல மாட்டேன், எனக்கு வேணும்னா நானே செஞ்சுக்கிறேன், என் வீட்டில் எல்லாத்தையும் நான் தானே செய்வேன் அப்படின்ட்டு கோமதி சொல்கிறாங்க. அப்படியா, இருந்தாலும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், எங்கள் மலர் செஞ்சு தரவா அப்படின்னு அவங்களுடைய அத்தையும் மாமாவும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கோமதி அமைதியாக விட்டுடுறாங்க. இவங்கள மலர் அத்தனை தடவை வேலை வாங்குறது இவங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. அடுத்து மறுநாள் அதாவது மதியம் பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் வழக்கம் போல் சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. காலையில் சமைச்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே திரும்பவும் உட்காந்துட்ருக்காங்க. கோமதிக்கு சும்மா இருக்க போர் அடிக்குது. ராஜியும் மீனாவும் சேர்ந்து வெளியில் வேலை விஷயமா, அதாவது அவங்க ஆஃபீஸில் இருக்க விஷயமா பாஸ் ஜாயின் பண்ணி பேசிட்டு வரணும், அதுக்காக போயிட்டு வரேன்னு கிளம்புறாங்க. அதே மாதிரி தான் இங்கே ராஜியும் கூட கோச்சிங் சேர்கிறதுக்காக கோச்சிங்க்கு போகிறதுக்காக இவங்களுமே மீனா கூட போயிட்டு 2 பேரையும் அவங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டான்னு கிளம்புறாங்க. அப்போது வெளியில் உங்களுக்கு எல்லா இடமும் தெரியுமா, நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிட்டு பாப்பா அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு. ஆமாம் பாக்கியராஜ், நீ கூட போயிட்டு வா அப்படின்றாங்க. மலர், நான் மீனா கூடயும் ராஜு கூடயும் போயிட்டு வந்துடுறேன் என்ன அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்றாங்க. பாக்கியராஜுக்கு பொண்ணுங்கனாவே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஓடிடுறாரு போல இருக்குன்றாங்க. மதியம் கிட்டத்தட்ட இவங்க கூட முடிஞ்சவருக்கு வேலை செஞ்சுட்டு அவங்களும் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களால முடியறது நம்மளால முடிய மாட்டேங்குது, அவங்க எப்படி தான் இதெல்லாம் செய்கிறாங்களோ அப்படின்னு தான் மதியம் நினச்சிக்கிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அடுத்து இப்படி இவங்க கிச்சனில் திரும்பவும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கோமதி வீட்டில் இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் திரும்பியும் கூட ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி எல்லாரையும் பற்றியும் பேசிக்கிட்டே தான் உட்காந்துட்ருக்காங்க. ஏம்மா நீ ரெஸ்ட் எடுக்காமல் நீ இவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கியே, மதியம் சாப்பிட்றதுக்கு தான் டைம் இருக்குல்ல, செஞ்சுக்கலாம் இல்லைம்மா அப்படின்றாங்க. இல்லை, ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொருத்தவங்க திடீர்னு சாப்பாடு கேட்பாங்க, அப்புறம் சமைக்கலைன்னா கஷ்டமாயிடும்ல, மாமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட வந்துடுவார், அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடும், வீட்டில் ஒரு சிலர் சீக்கிரம் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, ஒரு சிலர் லேட்டாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்காக சமைச்சு ஹாட் பாக்ஸில் வச்சா இருக்கட்டும், அவங்க வேணுன்றப்போ எடுத்து போட்டு சாப்பிடட்டும் அப்படின்றாங்க. எடுத்து போட்டு சாப்பிட்றதா, இல்லைங்க நான் தான் பரிமாறணும் அப்படின்றாங்க. என்னம்மா நீ இவ்வளோ சமைக்கிற, காலையில் தான் சமைச்சேன்னா மதியமும் சமைக்கிற, சமைச்சிட்டே இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருந்தேன் எப்படி, ஆமாம் நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்றாங்க. நான் சாப்பிட்டேம்மா அப்படின்றாங்க. எந்த டைமில் நீ சாப்பிட்ட அப்படின்னு, வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே அப்படியே பசியில் சாப்பிட்டேம்மா அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்ருக்காங்க. உடனே அவங்க அத்தை வராங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஒருத்தையே கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்தா, அதான் ஹெல்ப் பண்ணலான்னு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாங்க. அது எதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, அவளே பார்த்துப்பா எல்லாத்தையுமே, நீங்கள் எதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி மாதிரி, நீங்கள் எப்படியும் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க. அது எப்படிம்மா, வீட்டில் சும்மாவே இருந்தால் போர் அடிக்கல, ஏதாச்சும் அவள் கூட மாட ஹெல்ப் பண்ணலாம், அவளுக்கும் உதவியாக இருக்கும், எனக்கும் நாள் போகிறதே தெரியாது இல்லை அப்படின்றாங்க. நான் விருப்பப்பட்டு தான் செய்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அத்தையும் விட்டுடுறாங்க. மலர் இதை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் துணி இருக்குது அதெல்லாம் துவைச்சி போட்டுரு அப்படின்றாங்க. சரி அத்தைன்னு மலருமே எதுவுமே கேட்காம தலையாட்டிடுறாங்க. ஆனால் கோமதி மதியை விட ஒரு படி மேலே இங்கே கேள்வி கேட்குறாங்க. என்னங்க அந்த பிள்ளை தானே எல்லாத்தையும் காலையிலேருந்து சமைச்சிச்சு, இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு இப்போ தான் திரும்பவும் மதிய சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கு, உடனே துணியை மிஷினில் போட சொன்னீங்க, அதை வாஷிங் மிஷினில் தானே துவைக்கிறீங்க, அதை கூட நீங்கள் துவைக்க மாட்டீங்களா, நீங்கள் சும்மாவே இருந்தால் உங்களுக்கு சுகர் பிபி இதெல்லாம் அதிகமாகிடும், கொழுப்பு ஏறிடும், நீங்கள் சும்மாவே எல்லாம் இருக்கக்கூடாது, நீங்களும் மிஷினில் துணியை போட்டு அதை எடுத்துகிட்டு போய் காய போட்டு சின்ன சின்ன வேலைகள் நீங்களும் செய்யலாம், எவ்வளோ கஷ்டப்படுறாள்ல, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன், இதெல்லாம் மலருக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் கொடுத்தா மலர் ஈஸியாக சமைச்சு எல்லா வேலையும் முடிப்பாள், புரியுதுங்க, உங்களால் ரொம்ப நேரம் நிற்க முடியாமல் கிச்சனில் வேலை செய்ய முடியாது சரிதான், ஆனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அவங்க எல்லா வேலையும் செஞ்சுப்பாங்கல்ல, சமைக்கிறத மட்டும்தான் அவங்களால முடியாது, மற்ற வேலைலாம் செய்யலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவங்களுக்கு முகமே இல்லை, எங்கே தூக்கி போய் அந்த முகத்தை வச்சுக்கிறதுனே தெரியல, மலருக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது, சிரிப்பு அடக்க முடியல. இப்போ என்ன பண்ணுவீங்க, மதிய கேள்வி கேட்டால் அவகிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்க 2 நாள்லேயே, இப்போ உங்கள் சொந்தக்காரங்களே கேட்குறாங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்வீங்க அப்படின்ற மாதிரி தான் மலர் நினச்சிட்ருக்காங்க. அது
அப்படின்னு சமாளிச்சுட்றாங்க. அவளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். எங்கள் வீட்டில் எனக்கு மொத்தம் எத்தனை மருமக இருக்காங்க, 3 மருமக. யாரையுமே நான் வேலை செய்ய விடுறது கிடையாது. மலர் இங்கே எல்லா வேலையுமே செய்கிறா. வேலைக்கு போகிற எல்லாருமே செய்கிறா. என் வீட்டு மருமகளை நான் வேலைக்கு போக சொல்லிட்டு வீட்டில் நான் சும்மா தானே இருக்க போகிறேன். அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டும் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோன்னு நான் தான் எல்லா வீட்லேயுமே இழுத்து போட்டு எங்கள் வீட்டு வேலையெல்லாம் செய்வேன். என் பொண்ணு இருக்கா, எனக்கு 2 மருமக இருக்கா. இப்போ தான் என் அதாவது 2வது மருமக மீனா வந்து கோட்ரஸில் இருக்கா. அதுக்கு முன்னாடி அவளும் வீட்டில் தான் இருந்தா. அப்படி இருந்தால் கூட அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னா கூட நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். ஏதோ அப்பப்போ முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்பை பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. மற்றபடி வீட்டு வேலையெல்லாம் நான் தான் செய்வேன். அவங்கள நான் எதுவுமே செய்யவே விட மாட்டேன். அவங்க விருப்பப்படி அவங்க ஆசைப்படி அவங்க இருக்கட்டும், அவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கட்டும், நான் விட்டுருவேன். ஏமா மலர், நீ அந்த மாதிரி எதுவுமே வேலைக்கு எதுவும் போகலையாம்மா? வீட்லேயே இருக்க, நீயும் வேலைக்கு போகலல்ல, உன் அத்தை சும்மா தானே இருக்காங்க வீட்டில், உன் அத்தை இதெல்லாம் பார்த்துக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி எல்லாம் கோமுதி கேட்குறாங்க. கேட்க பதிலே இல்லை அவங்களுக்கு. என்ன இந்த பொம்பளை இப்படியெல்லாம் பேசுது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்ருக்காங்க. இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டு மருமக, அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல அப்படின்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க. ஏங்க, நாமளும் இந்த வீட்டுக்கு மருமக தானே, நமக்கும் கடமைகள் இருக்குல்ல, அவங்களுக்கு மட்டுமே கிடையாதுல்ல. நம்ம மாமியார் நம்ம கூட இல்லைன்றதுக்காக நம்மளுடைய கடமையை நம்ம மறந்துட்டு நாம் ஒரு மாமியாராக அதிகாரம் பண்ணக்கூடாதுல்ல. அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும், சுதந்திரமாக விடணும். இந்த அளவுக்கு அவங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவள் ஒன்றும் செய்யாமல் இல்லையே, இத்தனை பேருக்கும் குடும்பத்தில் முகம் சொல்லிக்காமல் எல்லா வேலையும் அவங்க செய்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாமளும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும்ல அப்படின்னு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கோமதி எந்திரிச்சு போயிடுறாங்க. மலர் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. அங்கே அதுக்கு மேலே மலர் முகத்தை பார்க்க முடியாமல் அவங்களுடைய அத்தை எந்திரிச்சு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா வழக்கம் போல் சமைச்சிட்டு கிச்சனில் பாத்திரம் கழுவிட்டு அவங்க பாட்டுக்கு மலர் பேசிகிட்டே இருக்காங்க. என்னமோ மது கேட்டால் மட்டும்தான் தப்புன்னீங்க, இவ்வளோ பேசுனீங்க, இப்போ கேட்குறாங்கல்ல, கேள்வி பதில் சொல்ல முடியுதா? வந்த சொந்தக்காரங்க முன்னாடி கூட வாயை மூடிட்டு அமைதியாக இருக்க முடியல, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்காங்க. மலர் இருந்துக்கிட்டு மதி இதுலேருந்து கேட்டுட்டு, என்னங்க நீங்கள் தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்றாங்க. ஹெல்ப்லாம் ஒன்றும் வேணாம் மதி, அதான் புதுசாக வந்திருக்காங்கல்ல அவங்க கூட நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, அதான் மீனாவுடைய அத்தை அப்படின்றாங்க. அப்படியா, அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வந்தாச்சு போல இருக்குது அப்படின்னு. ஹெல்ப்புக்கு மட்டும் இல்லை மதி, உன்ன மாதிரியே நல்ல ஒரு எனக்கு சப்போர்ட்டிவான ஒரு ஆள், எனக்கு நிறைய ஆறுதலாக அவங்க நிறைய பேசுகிறாங்க, எனக்காக புரிஞ்சுக்கிட்டு உண்மையிலேயே அவங்க மருமக எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தான். அவங்க தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்களா அவங்க வீட்டில், அவங்க மருமக எல்லாரும் வேலைக்கு போகிறாங்களா, ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டாங்களா, ஏதோ சின்னதாக டீயோ காஃபியோ தான் அவங்க செய்வாங்களா, மற்றபடி அவங்க வீட்டு வேலையெல்லாம் அவங்களே தான் செய்வாங்களா, அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா அவங்க பிள்ளைங்க அவங்க மருமக எல்லாரும் சேர்ந்து செய்வாங்களா. இந்த மாதிரியெல்லாம் மாமியார் இந்த மாதிரி குடும்பம் யாருக்கு கிடைக்க சொல்லு, அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே அவங்க கொடுத்து வச்சவங்க தான். இப்போ தான் அத்தைக்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அத்தைக்கு பதில் சொல்ல முகமே இல்லைன்றாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இவ்வளோ நடந்திருக்கு, நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்றாங்க. இன்னும் அவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க, நீயும் இங்கே தான் இருக்க போகிற, நிறைய பாப்ப பாருமதி அப்படின்றாங்க. இப்படியோ ஒரு வேலை உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக கொஞ்ச நாள் காட்சி ஆட்கள் வந்திருக்காங்களே, நீங்கள் எப்படி என்ன பண்ணுவாங்களோ எப்படி இருப்பாங்களோன்னு பயந்துகிட்டே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஆளாக அவங்க இருக்காங்க. உண்மையிலே கிரேட் தானா அப்படின்றாங்க. ஆமாங்க, அவங்க இங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க போல இருக்குது. அவங்களே செய்கிறோன்னு சொன்னால் கூட இந்த அத்தையும் மாமாவும் செய்ய விடாமல் அவங்கள தடுக்கிறாங்க. ஆனால் அவங்க அது எதையும் பெருசாக எடுத்துக்காமல் அவள் தனியாக எப்படி கஷ்டப்படுவா, நானும் போய் ஹெல்ப் பண்ணுறேன், இதெல்லாம் பெரிய வேலையான்னு அவங்க எனக்கு கூட எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க தெரியுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றாங்க. இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நீங்கள் நான் பார்த்ததே கிடையாது, உண்மையிலே நீங்கள் கொடுத்து வச்சவங்க தான், விடுங்க எல்லாம் மாறிடும். அப்போ வந்தவங்க சொன்னாலாச்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மண்டையில் ஏதாச்சும் உரைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்றாங்க. விடுமதி, அவங்க இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கலான்னு எனக்கு இதெல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்கள மாதிரி கூட ஹெல்ப் பண்ணணும், எனக்கு வேலை செய்யணும், என்னை சுதந்திரமாக விடணும், நானும் வேலைக்கு போகணும், அவங்க வீட்டு வேலையை பார்த்துக்கணும் அப்படின்ற ஆசைலாம் எனக்கு எதுவுமே இல்லை மதி. என்னை புரிஞ்சுக்கிட்டால் போதும். சின்ன சின்ன வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிட்டு இந்த வீட்டு வேலையை மட்டும் நான் செஞ்சுக்கிட்டு துணி துவைக்கிறதோ சமைக்கிறதோ வீட்டை பார்த்துக்கிறதோ துடைக்கிறதோ இதெல்லாத்தையும் கூட நான் பார்த்துப்பேன். சின்னதாக அவங்களுக்கு தேவையான விஷயத்த வச்சு அவங்களே செஞ்சிடணும். தண்ணி குடிக்கிறது, இந்த சார்ஜர் எடுத்து கொடுக்க சொல்கிறது, ஃபேன் போட சொல்கிறது, டிவி போட சொல்கிறது, இந்த மாதிரி வேலைங்களெல்லாம் அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவங்களுக்கும் வயசாகுது, அவங்களும் நடக்க நல்ல மதி. ஒரே இடத்துல இப்படி உட்காந்துட்டே வேலை வாங்கினா அதை நான் சொன்னால் வேலை செய்ய நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு எனக்கு சொல்கிறியான்னு கேட்பாங்க. ஆனால் மற்றவங்க சொன்னாலாச்சு இந்த விஷயம் அவங்களுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். அவங்களும் நடந்தால் தானே கொஞ்சமாச்சு அவங்களுக்கு சுகர் பிபி இதெல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும். எந்த வேலையும் செய்யாமல் வீட்டிலேயே ரெஸ்ட் எடுக்கணுன்ற பேரில் ரெஸ்ட் எடுத்துட்டா ரொம்ப பிரச்சனையாக இல்லை போய் முடியும். வீட்லேயே உட்காந்து சாப்பிட்டு இருந்தா எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும் போதாதில்ல மதி அப்படின்றாங்க. நீங்கள் சொல்கிறது சரிதான், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் அது அவங்களுக்கு புரியலல்ல, விடுங்க.
பார்த்துக்கலாம் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. சரி மதி அப்படின்ட்டு வேலையை பார்க்குறாங்க. நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு. நான் இப்போ தானே சொன்னேன் எதுவும் வேண்டாம், அவங்களே எனக்கு பாதி ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கவும் கோமதி வராங்க. கோமதி வந்து என்னம்மா சமைச்சு முடிச்சாச்சா அப்படின்றாங்க. சமைச்சு முடிச்சாச்சு, எல்லாம் ரெடிம்மா, உங்களுக்கு பசிக்குதா சாப்பிட்றீங்களான்னு. இல்லைம்மா எனக்கு பெருசாக பசி எடுக்கல, காலையில் நீங்கள் போட்ட சாப்பிட்டதே வயிறு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளே நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், மனமே நல்லா இருக்குன்னு குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. சூப்பராக சமைச்சிருக்கம்மா அப்படின்றாங்க. அப்போது கொஞ்ச நேரத்துலேயே ராஜியும் ஹீனாவும் வந்துடுறாங்க. கிச்சனில் இவங்கெல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் வராங்க. என்னத்த கம்மன்னு வாசனை தூக்குது, இங்கேயும் உங்கள் சமையல் தானா அப்படின்றாங்க. இல்லடி நான் எங்கே சமைச்சேன், மலர் தான் சமைச்சது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. நீங்களாக்கா, எப்படி சமைச்சிருக்கீங்க, தோ நான் பார்க்குறேன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்கள் அத்தை எப்படி சமைப்பாங்களோ அதே மாதிரி நீங்களும் சமைச்சிருக்கீங்க, சூப்பராக இருக்குக்கா, காலையில் கூட சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு புகழ்கிறாங்க. போதும் வந்ததுலேருந்து இதை புகழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, வயிறார நிறைய சாப்பிடுங்க, அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அப்போது கொஞ்ச நேரத்துலேயே இங்கே ராஜ் இருந்துக்கிட்டே, நான் ஒன்று சொன்னால் நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்க கூடாது அக்கா, நான் உங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன்றாங்க. என்ன பற்றியா, என்ன அப்படின்றாங்க. எங்கள் அக்காவுக்கு சாப்பாடுன்னா அவ்வளோ உயிர், சாப்பாடு, பிரியாணி, பரோட்டா, சிக்கன் குழம்பு, எங்கள் அத்தை சமைக்கிற சாப்பாடுனா போதும், எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எங்கள் செந்தில் மாமாவே இருந்தாலும் கூட சரி தூக்கி போட்டுட்டு வந்துகிட்டே இருப்பாங்க, அவ்வளோ ஒரு சாப்பாட்டு பைத்தியம் மாதிரி எங்கள் அக்கானும். இதை கேட்டு எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சுட்டு கலகலன்னு இருக்காங்க. அவங்களுடைய அத்தை நடந்த விஷயத்த, கிச்சனில் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்களுடைய வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டு வெளியில் வந்து இவங்க சிரிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா அவங்களுக்குமே எல்லாரும் சேர்ந்து கூட்டு சேர்ந்துட்டாங்களா, வந்தவங்க கூட வந்தவங்களே அவங்களையும் மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க கோவத்தோடு நின்றுருக்கவும், உடனே அதை களைச்சி விடணும்ல மலர் அப்படின்னு கூப்பிட்டு அந்த வேலையை வைக்கணும் இந்த வேலையை வைக்கணும்னு களைச்சி விட்டுடுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு வராரா அப்படின்றாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு. ஏன் அதை கூப்பிட்டு தான் சொல்லணுமா, அவங்க வீட்டுக்கு வந்தால் தெரிய போகுது அப்படின்றாங்க. அவங்க முன்னெச்சரிக்கை அவங்க மாப்பிள்ளை வராங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, இருந்தாலும் உங்கள் மாமியார் உன்னை ரொம்ப வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு காது கேட்டுற போது அமைதியாக இந்த பிரச்சனை இதோட விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நீ பேச வேணான்னு மலர் சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஏன் நீங்கள் அவருக்கு பயப்படுறீங்க அப்படின்னு கோமதி வீட்டில் இருக்கிறவங்க கேட்கவும், ஸோ அவரை பற்றி சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து தங்கராஜை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே வந்து அப்படி யார் அவர், வரட்டும் நானும் பார்க்குறேன்னு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவருடைய மாப்பிள்ளை வந்துடுறாங்க. வந்த உடனே இவர் தான் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோமதிக்கு ஒரே சிரிப்பாக வந்துடுது. இங்கே தங்கராஜை பற்றியெல்லாம் கோமதி கொஞ்சம் கூட கவலையே படுறது கிடையாது. மதிக்கும் ஒரு படி மேலே தான் தங்கராஜை பயங்கரமாக கலாய்க்கிறாங்க நம்ம கோமதி. வீட்டில் இருக்கிறவங்க ஆடி போய்ட்றாங்க. இவங்க இந்த தம்பி முகத்தை பார்த்தா அவ்வளோ ஒன்றும் டெரராக இல்லையே, பார்க்க சாதுவான முகம் மாதிரி தெரியுது, நல்ல தம்பி மாதிரி தெரியுது, இவரை பற்றி அப்படியெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னது இது அப்படின்றாங்க. தம்பி உங்களை பற்றி நீங்கள் அப்படி இப்படி நீங்கள் சொல்கிறது தான் வேத வாக்குன்னு நிறைய பேசினாங்க, ஆனால் உங்களை பார்க்கும்போது அப்படி எதுவுமே இல்லையேன்னு கோமதி பயங்கரமாக சிரித்து கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சின்ன மதி மாதிரி இருந்தால் கூட ஏதாச்சும் அவங்களோட அத்தை மாமாவை எதிர்த்து பேசலாம், ஆனால் வந்துட்டு இவங்க கோமதி இவங்களை என்ன எதிர்த்து பேச முடியும், எல்லாத்தையும் கேட்டுட்டு வாயை மூடிட்டு தான் அமைதியாக இருக்காங்க எல்லாருமே. அடுத்து என்ன நடக்க போதுன்னு தெரியாமல் பாக்கியராஜ், மலர் எல்லாம் வந்து மதி, சுரேஷ் இவங்கெல்லாம் வந்து ஆடி போயிருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, தங்கராஜ் இந்த விஷயத்தை பெருசு பண்ண போகிறாரா, என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.